ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பால் பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். எவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன், எப்படி அந்த க்ரீமி டெக்ஸ்சர் பால் பாயசம் செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1 கப் வந்து சின்ன கப்பில் ஒரு 1 கப் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஜவ்வரிசியை வந்து இப்போ நம்ம இந்த சூடான தண்ணியில் வந்து ஊற வைக்கலாம். ஸோ ஹாட் வாட்டர் வந்து ஊற்றிட்டு நம்ம வந்து இது ஒரு 1 ஹவர் வந்து ஊற வைக்கலாம். இந்த மாதிரி வாட்டர் ஊற்றும்போது மேலே பாருங்கள் டஸ்ட் எல்லாமே தங்கும். ஸோ இதை வந்து ஒரு 1 ஹவர் வந்து இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு சோக் பண்ண விடலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் நெய் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 ரைசின்ஸ், ஒரு 7 to 8 கேஷ்யூ நட்ஸ் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் செப்பரேட்டாக ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் அதே சேம் பாத்திரத்தில் நான் 1 ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு 2 கப்ஸ் ஆஃப் சேமியா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நான் ஜவ்வரிசி எடுத்தனோ அதே கப்பில் தான் 2 கப்ஸ் சேமியா வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். சேமியா வந்து இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே சேம் பாத்திரத்தில் 200 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டரை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. வாட்டர் வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஜவ்வரிசியில் இருக்கிற வாட்டரை வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அந்த ரிமைனிங் ஜவ்வரிசியை வந்து இந்த ஹாட் வாட்டரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து நெய்யை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நெய் சேர்க்கும்போது ஜவ்வரிசி ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து சீக்கிரமாகவே வந்து ஜவ்வரிசி பாயில் ஆகும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஜவ்வரிசி பாயில் ஆனாலே போதும். அடிக்கடி இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணல அப்படின்னா ஜவ்வரிசி வந்து அடி பிடிச்சிக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 40% வந்து வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா ஜவ்வரிசி வந்து இந்த பாலோட மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஜவ்வரிசி அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 60% வந்து வெந்திருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சேமியா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேமியா ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் வந்து பாயில் பண்ணாலே போதும். ஏன்னா வந்து சேமியா வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நிறைய நேரம் வேகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் 5 மினிட்ஸில் வந்து சேமியா நல்லாவே வேகும். அடிக்கடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்கிறது வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் சேமியாவை கொஞ்சம் பிரேக் பண்ணி காட்டுறேன். ஜென்டில் வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணாலே சேமியா நல்லா உடையணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த கப்பில் வந்து ஜவ்வரிசி அண்ட் சேமியா எடுத்தனோ அதே சேம் கப்பில் வந்து 1 கப் அளவுக்கு வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பாயசம் வந்து நிறைய நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா நிறைய நேரம் கொதித்தது அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து பால் திரியிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம சுகர் ஆட் பண்ண உடனே ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ரிமைனிங் இன்க்ரீடியன்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை வந்து இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் வந்து நான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன், இல்லைனா வந்து அடி பிடிச்சிக்கும். ஸோ இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணிவிட்டேன். அண்ட் ஃபைனலி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் கார்டமம் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேஸ் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீமி டெக்ஸ்சர் பால் பாயசம் வந்து ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபி வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தட் ஸ்டே டியூன், டேக் கேர், பை பாய், ஹேவ் எ கிரேட் டே. தேங்க்யூ.